பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாமா எப்படி? நம்மளோட பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி +or- 5 days அப்படி வச்சுக்கலாம். செப்டம்பர் 2 ஆர் அக்டோபரில் நமக்கு கிழக்கு திசை காற்று மெதுவாக வீசக்கூடும். சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் மழை நல்லா வேணும் என்றால் வெயில் அடிக்க வேண்டும். செப்டம்பர் 2 போக போக காற்று அப்படியே மாறும், திசை மாறும். மேற்கு திசை காற்று வந்து அப்படியே கிழக்காக அப்படியே மாறக்கூடும். உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும். சென்னைக்கும் கடலூர் பகுதியில் ஏதாவது வந்ததுன்னா அந்த டைமுக்கு ஒரு ஹிட் ஆர் மிஸ்ல நமக்கு கிடைக்கும். ஸோ செப்டம்பரும் ரொம்ப கிரேட்டாக இல்லை, பட் ஸ்டில் நார்மல் ரெயின்ஃபால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது எப்படி இருக்க போது தான் நம்ம வடகிழக்கு பருவமழை தான் டிசைட் பண்ண போகுது. காலையில இருந்து வெயில் அடிச்சுட்டு நைட்ல மட்டும் மழை வருது அப்படிங்கிறது கரெக்டான ஒரு கிளைமேட் தானா? ஸோ வெயில் அடிக்க வேண்டும், கடல் காற்று அப்படியே உள்ள வரும், காற்று குவிஞ்சு அந்த நேரத்தில் தான் மாலை இரவு நேரத்தில் தான் நமக்கு மழை வரும். சென்னைக்கு எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்றாங்களே சார், ட்ரூவா? எல்லோ அலர்ட்னா நம்ம ரெட் அலர்ட் கேள்விப்பட்டிருக்கோம். 200 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெய்ந்தால் நமக்கு அது ரெட் அலர்ட் நமக்கு சொல்லியிருக்கோம். தென்மேற்கு பருவமழையில் 3-4 இடங்கள் தான். வால்பாறை பகுதி, நீலகிரி பகுதி, கன்னியாகுமரி சில பகுதிகள் எடுத்துக்கலாம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டியுள்ள சில பகுதிகள் இருக்கலாம். இங்கே மட்டும்தான் நமக்கு வந்து காலை நேரத்துலேருந்து ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி. நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம யூஜ் எக்ஸஸ், நம்ம கோட்டாவை தாண்டியே நம்ம போயிட்டோம். ஈவன் சென்னையே பார்த்தீங்கன்னா சராசரியாக 450 மில்லிமீட்டர் கிட்ட கிடைக்கும். அதை தாண்டியே நம்ம 500+ நம்ம போயிட்டோம். இப்போ 10 mm 20 mm வந்து உள் மாவட்டங்களில் நமக்கு திருவள்ளூர், விழுப்புரம், ஈவன் செங்கல்பட்டு அந்த மாதிரி எங்கேயாவது வந்து திருவண்ணாமலையில் அங்கங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இது அப்படியே வடகிழக்கு பருவமழை உள்டா. அப்போ வந்து என்னென்னா காற்றழுத்த பகுதி நமக்கு அருகே உருவாகும். அப்போ நமக்கு டைரெக்டாக ரெயின்ஸ் காலை நேரத்துலேருந்து த்ரூ அவுட் த டே நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மழைக்கும் நிலநடுக்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நிலநடுக்கம்ன்றது இந்த பிளேட்ஸ் நகர்த்துகள். இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிறோம். அப்போ வந்து அந்த இன்ட்ரா பிளேட் குவேக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது ஸ்லிப்பாக வருது, அந்த மாதிரி ஸ்லிப்ஸில் வரலாம். இப்போ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா எரோஷன் ஆகுது, இந்த சைடில் நம்ம அக்யூமுலேட் ஆகிட்டு வரதை பார்க்குறோம். இது வந்து அந்த கரண்ட்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம எங்கே நீங்கள் போட்டோ இல்லை கிராயின் கட்டுறீங்கன்னா அதோட இம்பாக்டை அப் நார்தர்ன் சைடில் நம்ம வரதை பார்க்குறோம். இப்போ சென்னை போட்டிருக்குன்னா சென்னை போட்டோட நார்தர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா எரோஷன் ஆகுது, இந்த சைடு பீச் சைடில் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஆகுது நம்ம பார்க்குறோம். சென்னையில இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீட் வேவ்ஸ் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 நாளாவே கிளைமேட் திடீர்னு மாறிடுச்சு. முந்தானேத்து காலையில இருந்தே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை லைட்டா தான் தூரிட்டு இருக்கு, ஆனாலுமே ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்குல்ல. ஏன் இப்படி மாறிட்டே இருக்கு கிளைமேட்? இப்போ வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குஜராத் பக்கத்தில் நமக்கு ஒரு டீப் டிப்ரெஷன், அது வந்து அடுத்து வர நாட்களில் அது புயலாக மாறி இந்திய கடலை விட்டு சென்று விடும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம பே ஆஃப் பெங்காலில் வங்கக்கடல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிஷா பக்கத்தில் இன்னொரு காற்றழுத்த பகுதி உருவாக போகுது. இது நம்ம வடகிழக்கு பருவமழை அந்த மாதிரி காற்றழுத்த பகுதி கிடையாது, மான்சூன் லோஸ் ஆர் மான்சூன் டிப்ரெஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உருவாகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அங்கே அந்த காற்றின் குவிப்பு, ஸோ அந்த ஏரியாவில் மேகங்கள் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிச்ச மீதி உள்ள மேகங்கள், ஐ கிளவுட்ஸ் நம்ம சொல்லுவோம், அது நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நமக்கு அப்படியே சாரல் சார்ந்த மலை, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி 31 டிகிரி 32 டிகிரி, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 30 சம்திங், 31 டிகிரி நமக்கு வரல. இன்றைக்கும் அதே மாதிரி தான் 31-32 டிகிரி, சராசரி விட ஒரு 3-4 டிகிரி நம்ம கம்மியாக இருக்கிற மாதிரி வருகின்ற நாட்களில் நமக்கு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாமா? இதுக்கும் பருவமழைக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளோட பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி +or- 5 days அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கிழக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 2க்கு இப்போ இன்னும் மேற்கு காற்று தான், மேற்கு திசை காற்று தான் நமக்கு வீசிக்கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த செப்டம்பர் 2 ஆர் அக்டோபரில் நமக்கு கிழக்கு திசை காற்று மெதுவாக வீசக்கூடும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு காற்றழுத்த பகுதியோ தென்மேற்கு பருவமழை வந்து போன பிறகு, அது விட்ரா ஆன பிறகு தான் நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அக்டோபர் 10ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த வடகிழக்கு பருவமழையை வந்து அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க. என்னதான் ஃபேவரபிள் அல்ல, அப்போ ஒரு காற்றழுத்த பகுதி வந்தாலுமே கூட அப்போ நமக்கு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் தென்மேற்கு பருவமழை தான், இன்னும் செப்டம்பர் இருக்கிறது. ஸோ இதுக்கும் நம்ம வடகிழக்கு பருவமழைக்கும் நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நமக்கு மழை, சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் மழை நல்லா வேணும் என்றால் வெயில் அடிக்க வேண்டும். இந்த மாதிரி மந்தமாக ஆரம்பித்தாலே நமக்கு வந்து அது ஒரு ட்ரிசில் ஆர் அது மாதிரி லைட் இதோட போயிருமே தவிர, காலையில் வெயில் அடித்தாதான் அந்த வெப்பசலனம் மாலை நேரம் இரவு நேரத்தில் நமக்கு இடி மின்னலோட அந்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அது இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி ஒரு மந்தமாக தான் இருக்கும் எதிர்பார்க்கிறேன். ஆனா காலையில இருந்து வெயில் அடிச்சுட்டு நைட்ல மட்டும் மழை வருது அப்படிங்கிறது கரெக்டான ஒரு கிளைமேட் தானா? கரெக்ட் தான். எப்பவுமே நீங்க சென்னை தானே, நீங்க சென்னைனா இப்படிதான். சென்னையில அப்படிதான் இருக்கு, பட் அது இயல்பு கிடையாது. அதுதான் இயல்பு, கன்வெக்டிவ் ரெயின்ஸ். நம்ம வந்து லீவர்ட் சைட்ல இருக்கோம், நம்ம கேரளா சைட்ல நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இருக்கிறது. ஸோ அங்கிருந்து மீதம் உள்ள காற்று தான் இந்த பக்கம் வருகிறது. ஸோ வெயில் அடிக்க வேண்டும், கடல் காற்று அப்படியே உள்ள வரும், காற்று குவிஞ்சு அந்த நேரத்தில் அந்த மாலை இரவு நேரத்தில் தான் நமக்கு மழை வரும். ரொம்ப ரொம்ப ரேர் தான் நமக்கு டைரெக்டாக இந்த மான்சூன் லோ இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா. நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் என்னதான் போட்டாலுமே அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது.
ஏன்னா ஒடிசா பக்கத்தில் ஒரு காற்றழுத்த பகுதி உருவாயிட்டாலே நமக்கு மழை படிப்படியாக நமக்கு கம்மி ஆகிவிடும். ஸோ அது உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாட்கள் நமக்கு சான்ஸ் இருக்கும். பட் அது இப்போ திருவள்ளூர் அந்த அப்ஸ்ட்ரீம் பக்கத்தில் அங்கங்கே நேற்றுக்கெலாம் லைட் ரெயின்ஸ் இருந்த மாதிரி ஆங்காங்கே சம் ரெயின்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி 10 mm 20 mm வந்து உள் மாவட்டங்களில் நமக்கு திருவள்ளூர் விழுப்புரம் ஈவன் செங்கல்பட்டு அந்த மாதிரி எங்கேயாவது வந்து திருவண்ணாமலையில் அங்கங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர நமக்கு நல்ல வெப்பசலனம் அந்த ஆகஸ்ட் முதல் வாரம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஜூலை பார்த்துருப்பீங்க, நல்ல வெயில் மாலை நேரத்தில் அந்த மாதிரி அந்த ஆங்கிள் இந்த லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு வரணும். ஃபார்ம் ஆகிட்ட பிறகு என்னன்னா காற்று குவியாது. ஸோ எல்லாமே அந்த கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காற்றழுத்த பகுதியை ஒட்டியே அந்த காற்று குவியும். ஸோ அந்த எப்பவுமே ஃபேவரபிள் டைம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றழுத்த பகுதி முடிவு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் தமிழகத்துக்கு வந்து வெப்பசலன மழை ஃபேவரபிள் ஆகும். ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மழை குறைஞ்சிடும். இது அப்படியே வடகிழக்கு புறம்ல உள்டா. அப்போ வந்து என்னன்னா காற்றழுத்த பகுதி நமக்கு அருகே உருவாகும். அப்போ நமக்கு டைரக்டா ரெயின்ஸ் காலை நேரத்துல இருந்து த்ரூ அவுட் த டே நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கு எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்றாங்களே சார், ட்ரூவா? எல்லோ அலர்ட்னா நம்ம ரெட் அலர்ட் கேள்விப்பட்டிருக்கோம். 200 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்ந்தா நமக்கு அது ரெட் அலர்ட் நமக்கு சொல்லியிருக்கோம். திருப்பி நீங்க சோர்ஸை செக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு பெரிய மழை வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது. ஸோ அதனால நீங்க செக் பண்ணுங்க. கண்டிப்பா இஷ்யூ பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. தென் மாவட்டங்கள்ல மழை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்ப மழை வந்து லைட்டா தூறல் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் மழை எப்படி இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். நம்ம தென்மேற்கு பருவமழையில் 3-4 இடங்கள் தான். வால்பாறை பகுதி, நீலகிரி பகுதி, கன்னியாகுமரி சில பகுதிகள் எடுத்துக்கலாம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டியுள்ள சில பகுதிகள் எடுக்கலாம். இங்கே மட்டும்தான் நமக்கு வந்து காலை நேரத்துலேருந்து ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி. மற்ற எல்லா இடங்களும் வெப்பசலன மழை தான். இந்த ஆண்டு நமக்கு தென்மேற்கு பருவமழையில் இந்த வெப்பசலன மழை வந்து நல்லாவே கிடைத்திருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ கடைசி 10, 15, 20 நாள் நமக்கு மழையே இல்லாத ஒரு வறண்ட வானிலை காணப்பட்டாலுமே நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஹியூஜ் எக்ஸஸ் நம்ம கோட்டாவை தாண்டியே நம்ம போயிட்டோம். ஈவன் சென்னையே பார்த்தீங்கன்னா சராசரியாக 450 மில்லிமீட்டர் கிட்ட கிடைக்கும். அதை தாண்டியே நம்ம 500+ நம்ம போயிட்டோம் இப்போ. ஸோ ஆல்ரெடி நமக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் என்ன கிடைக்கணும்னு இருந்தது அந்த எக்ஸஸில் நம்ம ஆல்ரெடி போயிட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ஜூன் கிடைச்சது, நல்ல ஜூலை மாதம் கிடைத்தது, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்குமே நல்ல மழை கிடைத்தது நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் இப்போ வரைக்குமே நம்ம கிடைத்திருக்கிறது. ஸோ இதுக்கு மேலே வந்து இப்போ ஒரு பிரேக், செப்டம்பரும் பெருசாக பாசிட்டிவ்ஸ் பெருசாக இல்லை. செப்டம்பர் 2 போக போக காற்று அப்படியே மாறும், திசை மாறும். மேற்கு திசை காற்று வந்து அப்படியே கிழக்காக அப்படியே மாறக்கூடும். உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும். சென்னைக்கும் கடலூர் பகுதியில் ஏதாவது வந்ததுன்னா ஒரு அந்த டைம் ஒரு ஹிட் ஆர் மிஸ்ல நமக்கு கிடைக்கும். ஸோ செப்டம்பரும் ரொம்ப கிரேட்டாக இல்லை, பட் ஸ்டில் நார்மல் ரெயின்ஃபால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது எப்படி இருக்க போது தான் நம்ம வடகிழக்கு பருவமழை தான் டிசைட் பண்ண போகுது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அது என்ன மழை கொடுக்க வேண்டுமோ அது தாண்டியே நமக்கு மழை கொடுத்து விட்டது. எல்லா நீர்நிலைகளும் நமக்கு நிரம்பி இருக்கிறத பார்க்குறோம். தென் மாவட்டத்தில் நீங்கள் கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க, வைகை பகுதி எடுத்துக்கோங்க, நம்ம அதே மாதிரி வால்பாறை பகுதியில் உள்ள பரம்பிக்குளம், சோலையாறு டேம், மேட்டூர் டேம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம நீர்நிலைகள் ஒரு முழு கொள்ளளவை ஒட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தென்மேற்கு பருவமழை என்ன கொடுக்கணுமோ செப்டம்பர் வரைக்கும் அது இப்போ நம்ம ஆகஸ்ட்லேயே நமக்கு அது கடத்திடுதுன்னு நம்ம சொல்லலாம். கடந்த ஆண்டு வந்த வெள்ளத்துக்கு வந்து கடந்த ஆண்டு முழுவதுமே எல்னினோ ஆண்டு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அது முடிய போகுது. இந்த முறை லானினோ டச் பண்ண போறோம். அதனால இந்த ஆண்டு நமக்கு பெருமளவுல மழை இருக்காது, சராசரியான மழை தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எப்படி பார்க்கலாம்? லானினோ ஆண்டு ஆரம்பிச்சிருச்சா? பொதுவாக எல்னினோ ஆண்டுகளோட நம்ம நல்ல பெருமழை வந்து கோயின்சைட் ஆகிறத பார்த்துருக்கோம். 2015 எல்னினோ ஆண்டு, 2023 எல்னினோ ஆண்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லானினாக்கு ஆல்ரெடி லானினா மாறிட்டோம் நம்ம. ஸோ எல்னினோ ஆண்டாலேருந்து மாறி லானினாக்கு நம்ம சென்று விட்டோம். ஸோ இது தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான ஒன்று நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் நம்ம நாடு முழுவதுமே எல்லா இடத்துலையும் நல்ல மழை கிடைத்துக்கிறது பார்க்குறோம். இன்க்ளூடிங் நம்ம கேரளா, கர்நாடகா, நீர்பிடிப்பு பகுதி எல்லா இடத்துலையும் நல்ல மழை பார்க்குறோம். ஸோ லானினாக்கும் நம்ம வடகிழக்கு பருவமழை ஒரு லிங்க் இருக்குது. பட் அது எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. லானினா வச்சு மட்டும் நம்மளால வந்து ஓகே வடகிழக்கு பருவமழை இப்படி இருக்குது போய்த்து விடும் அப்படிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இந்தியன் ஓஷன் ஐபோல் எப்படி லானினான்றது பசிபிக் ஓஷனில் கடல் வெப்பநிலை வந்து சராசரியோட கீழே இருக்கிறத வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி இந்திய பெருங்கடல் எடுத்துக்கணும். நம்ம இங்கே வந்து ஐஓடின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் ஐஓடி, பாசிட்டிவ் ஐஓடின்ட்டு. அது எப்படி வந்து அந்த ட்ரெண்டு நம்ம இந்திய பெருங்கடல் எப்படி பிஹேவ் ஆக போகுது அந்த டைமில், மான்சூன் டைம்லன்றதை அதை பார்க்கணும். அதுக்கும் 2 கோரிலேஷன் வச்சு நம்ம இப்போ ஏன்னா 1-2 காற்றழுத்த பகுதி வந்தாலே நம்ம சராசரி ஒட்டி வந்துடும். ஸோ அந்த இட்டார் மிஸ் மான்சூன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டைட் கேப். ஏன்னா 3 மாதம் தான். அதில் 2-3 காற்றழுத்த பகுதி நமக்கு தமிழகத்தை நோக்கி வந்து விட்டாலே அந்த மழை நமக்கு சராசரி மழையை ஒட்டியே நம்ம கடத்தி விடும். ஸோ அது ஜென்ரிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி லானினா இப்படி இருக்கும், எல்னினோன்னு சொல்லும். பட் எல்னினோ ஆண்டுகளை நம்ம அடித்து சொல்லலாம், இப்படி தான் நமக்கு இப்போ நல்ல மழை, நார்மல் மான்சூன் ஆர் எக்ஸஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் லானினா வரும்போது நம்ம வெயிட் பண்ணி
மேபி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரும்போது நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் தெரியும், அந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ நான் ரீசெண்டா அந்த வயநாடு அந்த லேண்ட்ஸ்லைட் அப்ப கேரளால அதீத மழை வந்துச்சு, அங்க நிலநடுக்கமும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே தமிழ்நாட்டிலயும் நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு சில இடங்கள்ல வந்து அது உணரப்பட்டதாகவும் தகவல் வந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப அத்தென்டிகேட்டடான இன்ஃபர்மேஷனா எங்கேயுமே இல்ல. அப்படி ஏதாவது நிலநடுக்கங்கள் வர இல்ல, வாய்ப்பு இருக்கா? நிலநடுக்கத்துக்கும் மான்சூன் ரெயின்ஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. சம் லேக் பேஸ்ட், இப்போ நீங்க ரொம்ப நாள் வறண்டு இருக்குது, பெரிய ஏரி, இப்போ மேட்டூர் டேம் மாதிரி ஒரு ஏரிக்கு 2018ல ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு சேலம்ல பதிவானதை பார்த்தோம். இதுக்கும் மலைக்கும் நிலநடுக்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. மேபி இந்த லேக் டேம் பேஸ்ட் இருக்கிறது ரொம்ப ரேர் தான் அது மாதிரி நம்ம பார்த்துக்கிறது. ஸோ அதுக்கும் எந்த இதுவும் லிங்கே கிடையாது. ஏன்னா நிலநடுக்கம்ன்றது இந்த பிளேட்ஸ் நகர்வுகள். இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிறோம், இன்ட்ரா பிளேட். நம்ம இன்டர் பிளேட், இப்போ நீங்கள் அந்தமான் நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிளேட்கள், இந்தியன் பிளேட் அண்ட் ஏஷியன் பிளேட், உரசுற 2 இடத்துல தான் மூமெண்ட்ல தான் நமக்கு அந்த நிலநடுக்கம் வருது நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த பிளேட்டுக்கு மத்திய பகுதியில் இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து அந்த இன்ட்ரா பிளேட் குவேக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது ஸ்லிப்பாக வருது, அந்த மாதிரி ஸ்லிப்ஸில் வரலாம். பட் அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த மலைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் நிலநடுக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அண்ட் இன்னொன்னு, ரீசெண்டாவே நிறைய சோஷியல் மீடியாக்கள்ல பாக்குறோம், சென்னை அழிய போதா அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போய்ங்க. சீ லெவல் ரைஸ் ஆக போகுது, கிளேஷியர்ஸ் அங்க மெல்ட் ஆயிட்டு இருக்கு. கிளேஷியர் மெல்ட் ஆயிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சீ லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறோம். ஸோ இதுவே நிறைய பகுதிகள், இப்போ நீங்க டெல்டா பகுதியில், வேதாரண்யம் பகுதி, பங்களாதேஷ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீ லெவலுக்கு சில இடத்துல கீழே இருக்கிறாங்க. ஸோ நம்ம சீ லெவல் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அதெல்லாம் கரெக்ட் தான். பட் சென்னை அழிஞ்சிரும், மயிலாப்பூருக்கு தாண்டி இது வரைக்கும் தண்ணி வந்துடும், வட சென்னை ஃபுல்லா போயிடும், இதெல்லாம் வந்து நம்ம பயமுத்துறதுக்கு தான். இதெல்லாம் தியரிட்டிக்கல் இதுதான். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் எந்தெந்த இடங்கள்ல மீன் சி லெவலுக்கு கீழே இருக்குதோ அது நமக்கு அப்பயே நமக்கு ஒரு இண்டிகேஷன் வந்துடும். இங்கெல்லாம் வந்து மீன் சி லெவலுக்கு அப்படியே ஒட்டி இருக்கிற பகுதிகள்லாம் ஃபர்ஸ்ட் இதுவாகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு எடுத்த உடனே நம்ம உயரத்தில் இருக்க நம்ம வந்து முழுகிரும் அப்படிலாம் சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் மக்களை பயமுத்துறதுக்கான அந்த மாதிரி ஒரு ஸ்டடிஸே தவிர, அதுக்கு தியரிட்டிக்கலா பாசிபிளே தவிர பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. ஏன்னா ரீசெண்டா திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கினதா இருக்கட்டும், கடல் உள்வாங்கிறது, ராமநாதபுரம்ல, நாகப்பட்டினம்ல இதெல்லாம் நடக்கிறத வச்சுட்டு ஓகே இதெல்லாமே ஒரு அறிகுறி சென்னை அழியறதுக்கு அப்படி இல்லைங்க. இப்ப ராமநாதபுரம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீ லெவலுக்கு கிட்ட இருக்கிறது. நீங்க இந்த இடங்கள் எல்லாம் நீங்க முதல்ல சொல்லலாம். இங்கேயும் அழிஞ்சு கடல் எல்லாம் உள்ள வரல இன்னும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் கிராயின்ஸ் வச்சிருக்காங்க, கல்லுகள் போட்டிருக்கோம். நம்ம எல்லாம் என்ன நம்மளால தடுக்க முடியுமோ அதை பண்ணலாம். பட் சீ லெவல் ரைஸ் ஆகும்போது நீங்க சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா லோ லைங் ஏரியாஸ்ல கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிரும். பட் இப்போ மக்களுக்கு அதை அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லையா. ஏன்னா இந்த மாடலிங்ல எப்படி பண்றாங்கன்னா, ஒன்னு எஸ்ஆர்டிஎம் டேட்டா, நம்ம ஒரு டெம்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் எலிவேஷன் மாடல். இந்த மாடலை எப்படி பண்ணுவாங்கன்னா, மழை இப்படி பெஞ்சா இப்படி இருக்கும், தண்ணி ஏறிடும். இந்த மாடலே வந்து பாத்தீங்கன்னா +or- 30 மீட்டர் எரர், அந்த மாதிரி ஒரு ரோ ரெசல்யூஷன் மாடலை வச்சு ஆர் காட்டா செட்டை வச்சு கூட பண்ணுவாங்க 5 மீட்டர். ஸோ இந்த இவ்வளோ எரர் இருக்கிறதுங்கன்னா நம்ம சீ லெவல் +1 மீட்டருக்கு மேலேயே நம்ம இருக்கிறோம். உள்ள போக போக நம்ம ஆல்மோஸ்ட் 10-15 மீட்டர்ஸ்லாம் ப்ளஸ்ல போயிடும். நம்ம இந்த மாடலிங் எரர்ல நிறைய டெம்லலாம் நிறைய எரர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா நடக்காது, தியரிட்டிக்கலா நீங்க காமிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, பட் இமிடியேட்டா இல்லனாலும் ஒரு 50 அதெல்லாம் இயர்ஸ் யாரும் கழிச்சு அச்சப்பட லாங் டர்ம் தேவையில்லை. நீங்க இருக்கிறவங்க நீங்க இருங்க, பயப்பட தேவையில்லை, அவ்வளவுதான். இப்போதைக்கு அதை பயப்பட தேவையில்லை. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பாப்போமே, அப்ப கடல் ரொம்ப உள்ள இருந்துச்சு, இப்ப வந்து ரொம்ப முன்னாடி வந்துருச்சு, இல்ல பில்டிங்ஸ் கட்டி வந்துருச்சு. நீங்க எரோஷன் வந்து நம்ம போர்ட் ஆர் வைக்கிறனால ஒரு சைடுல வந்து நமக்கு சில்டேஷன் அதிகமாகுது, ஒரு டைம்ல எரோஷன் அதிகமாகிறத நம்ம பாக்குறோம். இப்போ இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா எரோஷன் ஆகுது, இந்த சைடில் நம்ம அக்யூமுலேட் ஆகிட வரதை பார்க்குறோம். இது வந்து அந்த கரண்ட்ஸோட மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம எங்கே நீங்கள் போர்ட்டோ இல்லை கிராயின் கட்டுறீங்கன்னா அதோட இம்பாக்டை நார்தர்ன் சைடில் நம்ம வரதை பார்க்குறோம். இப்போ சென்னை போர்ட்டுருக்குன்னா சென்னை போர்ட்டோட நார்தர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா எரோஷன் ஆகுது, இந்த சைடு பீச் சைடில் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஆகுது நம்ம பார்க்குறோம். ஸோ நான் மெரினா பீச்சில் 30 வருஷமாக என்னைக்கு நாங்கள் இப்போ நின்னோம் அதே இடத்துல தான் இன்றைக்கும் தண்ணி அதே இருக்குது, அதை தாண்டிலாம் இன்னும் வரல. எனக்கு தெரியல, இன்னொரு 30 வருஷம் நான் உயிரோடு இருந்தேன்னா நானும் திருப்பி வேணால் நம்ம எடுக்கலாம். எங்கே அதே இடத்துல பீச் இருந்தது அதே இடத்துல தான் இருக்கும்.